தமிழ்நாட்டில் தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பாக பொதுமக்களிடம் கருத்து கேட்டாலும் கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதே அரசு நிலைப்பாடு என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டின் பல்வேறு நகரங்களில் அரசு பேருந்துகளுக்கு இணையாக தனியார் பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. அரசு பேருந்துகளில் வசூலிக்கப்படும் கட்டணமே தனியார் பேருந்துகளிலும் வசூலிக்கப்பட்டு வருகிறது. ஆண்டுக்கு பிறகு தமிழ்நாட்டில் போக்குவரத்து கட்டணம் உயர்த்தப்படவில்லை. இந்நிலையில் டீசல் விலை உயர்வு உள்ளிட்டவைகளால் செலவு அதிகரித்திருப்பதாக கூறி பேருந்து கட்டணத்தை அதிகரிக்க கோரி 7700 தனியார் பேருந்து உரிமையாளர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தை நாடினர். பேருந்து கட்டண உயர்வை ஆய்வு செய்ய நிபுணர் குழு அமைக்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. இதனையடுத்து ஜனவரி மாதம் நிபுணர் குழுவை அமைத்த தமிழ்நாடு அரசு கட்டண உயர்வு தொடர்பாக பொதுமக்கள் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று கூறியது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசிய போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேருந்து கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதே அரசின் நிலைப்பாடு என்றார். தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி தங்களுக்கு பேருந்து கட்டண உயர்வு வேண்டும் என்ற கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். அந்த கோரிக்கை அடிப்படையில் நீதிமன்றம் பொதுமக்களுடைய கருத்து கேட்பதற்கு அறிவுரை வழங்கி இருக்கிறது. அந்த நீதிமன்றத்தின் அறிவுரைப்படி மக்கள் கருத்து கேட்பு கூட்டம் நடைபெறுகிறது. இது அரசினுடைய கருத்து அல்ல. அரசை பொறுத்தவரை ஏற்கனவே எடுத்த நிலைப்பாடுதான். அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்துவதற்கு எந்த எண்ணமும் கிடையாது. அதை சொன்ன காரணத்தினால்தான் தனியார் பேருந்து உரிமையாளர்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கிறார்கள். மீண்டும் ஒரு முறை இதை தெளிவாக சொல்லிக் கொள்கிறேன். அரசுக்கு பேருந்து கட்டணத்தை உயர்த்துகின்ற எண்ணம் இல்லை, ஏறாது. அது நீதிமன்றத்தினுடைய முடிவை அங்கு அரசினுடைய நிலைப்பாடு எடுத்துரைக்கப்படும். நீதிமன்றத்தின் முடிவை எதிர்நோக்கி நடவடிக்கை எடுக்கப்படும். தனியார் பேருந்துகளுக்கு தமிழ்நாட்டில் தற்போது கிலோமீட்டருக்கு 58 காசுகள் கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. கேரளாவில் ₹1 10 ஆந்திராவில் ₹2 காசுகளும் வசூலிக்கப்படுகின்றன. 2018 ₹67 இருந்த 1 லிட்டர் டீசல் விலை தற்போது ₹92 உயர்ந்துள்ளது. இவைகளை குறிப்பிட்டே தனியார் போக்குவரத்து நிறுவனங்கள் உயர்நீதிமன்றத்தை நாடியுள்ளன. அதே நேரத்தில் அரசின் நிலைப்பாடு கட்டணத்தை உயர்த்தக்கூடாது என்பதால் நீதிமன்ற உத்தரவுக்கு பின்பே விடை கிடைக்கும்.